Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாருங்க, லாஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். கடைசியா ரெண்டு வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் 13 முடிஞ்சது, யூனிட் 12 முடிஞ்சது, இப்போ யூனிட் 11 நம்ம பார்க்க போறோம். யூனிட் 11 என்ன அப்படின்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். எப்படி இதுக்கு முன்னாடி எடுத்த ரெண்டு வீடியோலையும் எவ்வளோ குவிக்கா அந்த புக் பேக் 1 மார்க்ஸை சால்வ் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி தான் இப்போவும் நான் பண்ண போறேன். யூ ஆல் ஸ்டே டியூன்ட், கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க. அதை உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு எந்த வகையில் தயங்க மாட்டோம். சரியா? நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. an alcohol X gives blue color in Victor-Meyer test. Victor-Meyer test is a characteristic test to differentiate primary, secondary, tertiary alcohol. பாருங்க, Victor-Meyer test என்னன்னா it's a characteristic test to differentiate primary, secondary and tertiary alcohol. இந்த Victor-Meyer test ன்னு சொன்னோனே நம்ம ஞாபகத்துல வரணும் RBC 1 2 3 அப்படின்னா உங்களோட ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா ரெட் கலர் தரும், செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா ப்ளூ கலர் தரும், tertiary alcohol will end up in colorless, no color change will take place. சரியா? இதுதான். அப்போ இதுவே ஒரு க்ளூ. நமக்கு ப்ளூ கலர் கொடுக்குது அப்படின்னா அது என்ன ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஸ்டின் ப்ரொசீட் பண்றேன். 3.7 gram of an X when treated with metallic sodium gives 560 ml of hydrogen at 273 Kelvin and 1 atmospheric pressure. What will be the possible structure of X? என்ன சொல்றானா, அந்த செகண்டரி ஆல்கஹால் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த செகண்டரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் சோடியம் கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகிட்டு ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணுது. எவ்வளோ ஹைட்ரஜன்னா 560 ml ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது 273 Kelvin 1 atmospheric pressure. அப்போ அந்த ஆல்கஹால் இந்த 4 ஆப்ஷன்ல எது? இதுதான் கொஸ்டின். அப்போ நமக்கு சில விஷயம் தெரியணும். என்ன விஷயம் தெரியணும்னா, since it is stated as a secondary alcohol, let me write a general reaction for a secondary alcohol. R CHOH CH3 அப்படின்னு எழுதிக்கிறேன். It's a secondary alcohol. This is a alpha carbon. Alpha carbon is surrounded by 2 carbon. So secondary alcohol எழுதிக்கிறேன். When secondary alcohol reacts with metallic sodium, it displaces hydrogen by forming CHONA-CH3. அதாவது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல Na வந்துடும். ஓகே, அப்போ பேலன்ஸ் பண்ணோம்னா இங்க 2 போட்டுக்கலாம், இங்க 2 போட்டுக்கலாம், இங்க 2 போட்டுக்கலாம். அப்பதான் 1 mole of ஹைட்ரஜன் இங்க டிஸ்பிளேஸ் ஆகும். இதுல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா 2 moles of secondary alcohol gives 1 mole of hydrogen. 1 mole என்றது ஒண்ணு இல்ல 22.4 liter of hydrogen அப்படின்றது இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா 560 ml of hydrogen டிஸ்பிளேஸ் பண்ணுது. எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் X ன்னு 3.7 gram of X. அப்ப பாரு 3.7 gram of secondary alcohol gives 560 ml of ஹைட்ரஜன். அப்போ இங்க நான் செக் பண்ண வேண்டியது எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால் would have displaced or will give 22,400 ml. அதாவது 2 moles of secondary alcohol gives 22.4 liter. அது அப்படியே மாஸ்ல எழுதிக்கிறேன். எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா எனக்கு 22.4 லிட்டர் 22.4 லிட்டர் இருந்து 22,400 ml ஆஃப் ஹைட்ரஜனை கொடுத்துருக்கோம் அப்படின்றதான் அங்க கொஸ்டினே. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. X is equals to 3.7 into 22,400 by 560. இதை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 148 கிராம். அப்போ 148 கிராம் தான் இதனோட இந்த 2 moles ஆஃப் an ஆல்கஹாலோட மாஸ். எத்தனை மோல்ஸ்? 2 moles. ஏன்னா 2 moles தான் 1 mole ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போ 1 moleன்றது 22,400 ml என்னும் போது இங்க எனக்கு கிடைச்ச மாஸ்ன்றது எவ்வளவு அப்படின்னா 2 moles ஆஃப் an ஆல்கஹால். அப்போ 2 moles ஆஃப் an ஆல்கஹாலுக்கு 148னா அப்போ 1 mole ஆஃப் ஆல்கஹாலோட மாஸ் என்ன அப்படின்னா ஆல்கஹாலோட மாஸ் என்ன அப்படின்னா
74 grams per mole. இதுதான் என்னது இந்த மோலார் மாஸ். அப்ப இந்த 74 grams per mole இதுல எதுல மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டா CH3 CH OH CH2 CH3 4 கார்பன் இருக்கு. 4 12s are 48. ஒரு ஆக்சிஜன் இருக்கு 16. ஹைட்ரஜன் 3 plus 3 6 6 plus 4 10. அப்போ 10 ஹைட்ரஜன் இருக்கு. மொத்தமா ஆட் பண்ணினா 8 plus 6 14. அப்போ 74. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இந்த இடத்துல தான் எனக்கு 74 grams per mole அப்படின்றது கிடைக்குது. क्वेश्चन நல்லா படிக்கிறேன் பாருங்க, கவனிங்க. 3.7 grams of secondary alcohol இருக்கு. அது மெட்டாலிக் சோடியம் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா 560 ml ஆஃப் ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. அப்போ கீழே கொடுத்த 4 ஆப்ஷன்ல எது அதான் கேட்கறான், அந்த செகண்டரி ஆல்கஹால். அப்ப நான் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்துடுறேன். இந்த ஜெனரல் ரியாக்ஷன்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் கொடுக்கணும்னா 2 moles ஆஃப் ஆல்கஹால் should react with sodium. அப்பதான் 1 mole of hydrogen கிடைக்கும். அப்ப 2 moles of secondary alcohol gives 22.4 liter. இப்ப given question ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். 3.7 grams of the secondary alcohol gives 560 ml of hydrogen. அப்போ எவ்வளவு grams of secondary alcohol 22,400 ml of hydrogen கொடுத்திருக்கணும். இதுதான் क्वेश्चन. ஓகே, அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது நான் கண்டுபிடிச்சது இட் இஸ் ஆஃப் 2 moles of an alcohol. அதனால தான் 148 divided by 2 is 74. அப்ப 74 grams per mole is the molar mass of the particular alcohol. அந்த molar mass இந்த நாலுத்துல எதுல மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். செகண்ட் क्वेश्चनக்கு போயிடலாம். Which of the following compounds on reaction with methyl magnesium bromide will give tertiary alcohol? நல்லா கவனிச்சுங்க இந்த இடத்துல. See, if it is formaldehyde, it gives primary alcohol. If it is any other aldehyde, it will give secondary alcohol. ஒருவேளை கீட்டோன் நம்ம எடுத்துக்கிட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? tertiary alcohol கிடைக்கும். இதான் பேசிஸ். அப்ப இதை வச்சு நம்ம ரூல் அவுட் பண்ணலாம். பென்சால்டிஹைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் an other aldehyde. இது செகண்டரி ஆல்கஹால் தான் கொடுக்கும். ஆனா क्वेश्चनல டெர்ஷியரி ஆல்கஹால் கேட்டிருக்கான். அப்ப பென்சால்டிஹைட் ரூல் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கலாம். அசிட்டால்டிஹைட் வந்து அதர் ஆல்டிஹைட் கேட்டகரியில வருது. அப்ப அதுவும் செகண்டரி ஆல்கஹால் தான் கொடுக்கும். அப்ப இதுவும் என்ன பண்ணிடலாம்? ரூல் அவுட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணேன்னா ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் டெர்ஷியரி ஆல்கஹால். Propanoic acid will not give tertiary alcohol. No doubt in that. அப்போ இது ஒரு ரூல் அவுட் ஆயிடுச்சு. அப்ப ஆன்சர் இந்த எஸ்டர் தான். எப்படின்னு சால்வ் பண்ணி காட்டுறேன். மெத்தில் ப்ரோபனோயேட் பாருங்க, CH3 CH2 C double bond O CH3. So methyl propanoate. When it reacts with CH3 MgBr in the presence of dry ether, first step nucleophilic attack நடக்கும். இந்த bond இங்க shift ஆகும், MgBr எங்க வந்துரும் சொல்லுங்க பார்க்கலாம். CH3 CH2 C மேல CH3 கீழே O MgBr, then right sideல O CH3. இந்த step நடந்த உடனே இந்த bond, what happens here is the bond shift here and this will go. Mg will take up Br and OCH3 and goes out. வெளியே போயிடுது. அப்ப மிச்சம் அந்த இடத்துல என்ன இருக்கு? CH3 CH2 C மேல ஒரு CH3 டபுள் பாண்ட் O. இது கூட இன்னொரு CH3 MgBr ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். The second Grignard reagent. Always ester reacts with 2 moles of the Grignard reagent. மறந்துடாதீங்க. இந்த CH3 இங்க போகும், இந்த bond இங்க shift ஆகும், MgBr அங்க போகும். அப்ப பாருங்க, same in the presence of dry ether. சொல்லுங்க பார்க்கலாம். CH3 CH2 C CH3 CH3 O MgBr. லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆசிட் ஹைட்ரோலிசிஸ். ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் நடக்கும்போது பாண்ட் எங்க பிரேக் ஆகும்னா இங்க பிரேக் ஆகும். இங்க ஒரு H, இங்க ஒரு OH. அப்போ Mg will take up the Br and OH and goes as MgBr OH. அப்போ மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, CH3 CH2 C OH CH3 CH3. அப்போ since
The functional group attached to carbon is your alpha carbon. Alpha carbon is surrounded by 3 carbon, so it is a tertiary alcohol. Appa answer is option C. C ன்றதா methyl propionate தான் கரெக்டான answer. சரியா? ரைட். சோ கீழ கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எது கூட Grignard reagent react ஆச்சுனா tertiary alcohol கடவுன்னு கேட்டிருக்கான். இதுல benzaldehyde acetaldehyde ரூல் அவுட். ஏனா அது other aldehyde கேட்டகரியில வருது. ஏனா other aldehyde secondary alcohol தான் கொடுக்கும். Propanoic acid கண்டிப்பா கொடுக்காது. methyl propionate தான் நமக்கு ஆன்சரே கொடுக்குது இந்த இடத்துல tertiary alcohol. சரியா? அடுத்த क्वेश्चन போயிடலாம். Next question பாரு. We have a compound, let me write. C இப்படி இருக்கு அப்படினா ஒவ்வொரு எண்டும் ஒவ்வொரு கார்பன். அப்போ CH3 CH2 CH2 CH double bond CH2. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல reagent நம்ம ஃபோக்கஸ் பண்ணனும். BH3THF அப்படின்றது எந்த ரியாக்ஷன் அப்படினா ஹைட்ரோபோரேஷன். எந்த ரியாக்ஷன்? ஹைட்ரோபோரேஷன். ஹைட்ரோபோரேஷன்ல நடக்கக்கூடிய அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் அப்படின்றது இந்த இடத்துல ஃபாலோஸ் ஆன்டி மார்கானிக் ஆஃப் அடிஷன் ரூல். ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் பிரகாரம் hydrogen will go to the carbon containing maximum number of nitrogen. ஆன்டி மார்கானிக் ஆஃப் அப்படியே ஆப்போசிட் எப்படி நடக்கும் பாருங்க. இந்த இடத்துல பாண்ட் உடையும், எந்த பக்கம் ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க உங்களுக்கு H போகும், எந்த பக்கம் ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க OH போகும். அப்போ உங்க ப்ராடக்ட் என்ன பாருங்க, CH3 CH2 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 OH. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். எந்த இடத்துல இருக்கு பாருங்க, CH3 CH2 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 OH. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. தட்ஸ் ஆல். இதுல மறக்க கூடாத விஷயம் ரியேஜென்ட் பாருங்க. டைபோரேன், டெட்ராஹைட்ரோஃபியூரன், ஹைட்ரோஜன் பெராக்சைடு, இந்த பிரசன்ஸ் ஆஃப் பேஸ், இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஹைட்ரோபோரேஷன் தான். ஹைட்ரோபோரேஷன் வந்துட்டாலே ஆன்டி மார்கானிக் ஆஃப் தான். ஆன்டி மார்கானிக் ஆஃப் வந்துட்டாலே டபுள் பாண்ட் உடையும். டபுள் பாண்ட் ஷேர் பண்ணிருக்க கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க H+ போகும், எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க OH- போகும். அவ்வளவுதான் ப்ராடக்டே முடிஞ்சு. அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த இடத்துல ரைட், இந்த ரியாக்ஷன் சீக்வென்ஸ் ஈத்தீன் reacts with HOCl. ethene formula CH2 double bond CH2. When it reacts with HOCl, symmetrical alkene, so OH எங்கனாலும் போலாம், Cl எங்கனாலும் போலாம். அப்ப பாரு OHCl. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், CH2 OH CH2 Cl. இதுதான் நம்மளோட A. When A reacts with an X என்னன்னு தெரியாது, it gives ethane 1,2-diol. ethane 1,2-diol என்றது CH2OH and CH2OH. அப்ப என்ன ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாரு. இந்த ஏன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னது? 1 2 குளோரோ ஈத்தான் 1-ol or எத்தனால் அப்படின்றது. அப்ப 2 குளோரோ ஈத்தான் 1-ol அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. இங்க நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இங்க அப்ப எக்ஸ்ன்றது NaHCO3 சார்னா ஆமா. அப்ப எப்படி சார் நடக்கும், என்ன ரியாக்ஷன் சார் நடக்கும் அந்த இடத்துல அப்படின்னா நல்லா கவனி. இந்த Na இந்த Cl எடுத்துக்கிட்டு என்ன வெளியே போயிடுச்சு, NaCl. கார்பனேட்ல இருந்து CO2 வெளியே போயிடுச்சு. அப்போ மிச்சம் அங்க என்ன இருக்கு, CO3ல CO2 போயிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்கு, ஒரு O ஒரு H அப்படியே போயிடுதாங்க. சரியா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चन போயிடலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following is the strongest acid? நல்லா கவனி. ஃபீனாலுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே ஃபீனால். இந்த ஃபீனாலோட acidic nature increases when -I group increases. ஓகே, -I group increase ஆச்சுன்னா acidic nature increase ஆகும். அதே மாதிரி acidic nature எப்போ decrease ஆகும் அப்படின்னா +I group increase ஆகும்போது. அப்ப மறந்துடாதீங்க, ஒரு ஃபீனாலோட acidic nature -I group increase ஆச்சுன்னா acidic nature increase ஆகும். +I group increase ஆச்சுன்னா acidic nature decrease ஆகும். இங்க இதுல எங்க உங்களுக்கு +I group இருக்குன்னா +I group எங்கேயுமே இல்ல. அடுத்து -I group வரேன். 2 nitrophenol 4 nitrophenol 3 nitrophenol and 4 chlorophenol இருக்கு. இங்க குளோரோ ரூல்ட் அவுட். ஏன்னா குளோரோவோட -I எஃபெக்ட் நைட்ரோவை விட கம்மி தான்.
சரி, அடுத்து இது மூணுத்துல பார்க்கும்போது from the experimental data it is very clear that answer is 4-nitrophenol. அப்போ இந்த இடத்துல NO2 குரூப் இருக்கும்போது ஈஸியா என்ன ஆகுது அப்படின்னா it has a tendency to give H+ ion so easily. ஓகே சார், 2-nitrophenol என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-nitrophenol ஏன்னா இது ரெண்டுமே ஆர்த்தோ பாராடைரக்டிங் குரூப். எது இந்த OHன்றது ஆர்த்தோ பாராடைரக்டிங் குரூப். அப்ப வருதுன்னா தேர்ட் பொசிஷன்ல நைட்ரோ வராது, வந்தா எந்த பொசிஷன்ல தான் வரும்? செகண்ட்ல வரும், ஃபோர்த்ல வரும். அப்ப ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். நீங்க ஏன் சார் 4 சூஸ் பண்ணீங்க? ஏன் சார் 2-nitrophenol சூஸ் பண்ணல? ஆப்ஷன் ஏன் சார் சூஸ் பண்ணலன்னா இந்த இடத்துல NO2 வந்துச்சு அப்படின்னா it forms an hydrogen bonding. அப்போ இங்க இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ஹைட்ரஜனால ஈஸியா H+ வெளியே போக முடியல. அந்த காரணத்தினால ஃபீனாலோட அசிடிக் நேச்சர் அங்க கம்மி ஆகுது. அந்த காரணத்தினால தான் ஆன்சர் என்னது 4-nitrophenol. அப்போ 4-chlorophenol ரூல் அவுட் ஆயிடுச்சு, 3-nitrophenol ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபீனால்ல இருக்கக்கூடிய OHன்றது ஆக்டிவேட்டிங் குரூப். உள்ள வர எலக்ட்ரோஃபைல எந்த பொசிஷன்ல தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும்? 2 இல்ல 4 தான். அப்ப 3 வராது, ரூல்ட் அவுட். அப்ப 2-4ல எதுனா 4 தான். 2 ஏன் ரூல்ட் அவுட்னா இது இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்றதுனால அந்த ஹைட்ரஜனால ஈஸியா வெளியே போக முடியல. அதனால அசிடிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. சோ ஆன்சர் இஸ் 4-nitrophenol. நெக்ஸ்ட், the compound on treatment with the concentrated sulfuric acid. பாருங்க, we have this particular compound when it reacts with concentrated sulfuric acid. இப்படி எழுதுறேன் ஸ்ப்ளிட் பண்ணி. இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். OSO3H மைனஸா வெளியே போயிடுது. அடுத்து பாருங்க, பென்சின் சைக்ளோஹெக்சேன், தென் CH2OH2 ஆல்ரெடி ஒரு H இருக்கு, இப்போ இருந்துச்சு. லோன் பேராஃப் எலக்ட்ரான் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு? பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல H2O அப்படியே வெளியே போயிடுது. வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த கார்பன் மேல என்ன சார்ஜ் வந்துச்சு? பாசிட்டிவ் சார்ஜ். இட்ஸ் a primary carbocation. Primary carbocation is unstable. So what happens there is இங்க இருக்கிற H அங்க போகும், அங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வரும். அப்ப பாருங்க CH3 இந்த இடத்துல என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். H அங்க போயிடுது, பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வந்து. அப்ப it's a tertiary carbocation. Tertiary carbocation is more stable and the stable product is formed from the tertiary carbocation, not from the primary carbocation. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இந்த நெய்பரிங் கார்பன்ல ஏதாச்சும் ஒரு கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு H வெளியே போயிடும், இந்த பாண்டிங்க ஷிஃப்ட் ஆகும். அப்போ OSO3H மைனஸ் வெளியே போச்சு பாத்தீங்களா? அது வந்து என்னவா வெளியே போயிடும்? இந்த H+ எடுத்துக்கிட்டு H2SO4 வெளியே போயிடும். அப்ப அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிடும் உங்களுக்கு? CH3 இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிடும் உங்களுக்கு? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். சரியா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D. தட்ஸ் இட். சரியா? எல்லாமே சேட்ஸ் ஆஃப் ரூல் பிரகாரம் உங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட், கார்போலிக் ஆசிட் இஸ் ஃபீனால். இதுல ஒண்ணு சொல்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு கார்போலிக் ஆசிட் இன்னொரு பேருனா ஃபீனால் தான். நெக்ஸ்ட், which one of the following reacts with the phenol to give salicyl aldehyde? Salicyl aldehyde பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகத்துல வர ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? கோல்ஸ் ரியாக்ஷன். Salicylic acid is a Coles reaction. அப்போ salicyl aldehyde அப்படின்றது Reimer-Tiemann reaction. என்ன ரியாக்ஷன்? Reimer-Tiemann reaction. Reimer-Tiemann reactionல when phenol reacts with sodium hydroxide to form sodium phenoxide, when it reacts with chloroform CHCl3, இங்க இருக்கிற ஒரு H, இங்க இருந்து ஒரு Cl எடுத்துட்டு HCl வெளியே போயிடுது. மிச்சம் அங்க என்ன இருக்கு? ONA then CHCl2. அதுக்கப்புறம் NaOH கூட ரியாக்ட் ஆகுது, ரெண்டு NaCl வெளியே போயிடுது. வெளியே போயிடுச்சுன்னா it becomes as ONA CHOH OH and this product is unstable. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற H இந்த OH சேர்ந்து என்ன வெளியே போயிடுது? H2O வெளியே போயிடுது. அப்போ மிச்சம் பாருங்க ONA, அந்த இடத்துல what is left over அப்படின்னா CHO. Finally water molecule நான் போடும்போது Na will take up the OH and goes as NaOH. அப்போ இங்க இருக்கிற H அங்க போயிடும். So salicyl aldehyde. சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு CHO வரும், salicyl aldehyde is a product. அப்போ இதுல எது ஆன்சர் அப்படின்னா CHCl3 trichloromethane is your answer. Next question. பாருங்க,
when this particular compound reacts with the concentrated sulfuric acid, what is the major product? இதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணோம், அதே மாதிரி தான். பாருங்க, CH3 thrice C, அடுத்து CHOH. இதை நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த இடத்துல CH3 thrice ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதுறது? CH3 CH3 CH3. அடுத்து இந்த சைடுல CH, then double bond CH2. மேல இருக்கு பாருங்க, CHOH then CH3, right? CH3. When it reacts with the concentrated sulfuric acid, OSO3H, சேம் தான். இங்க இருக்கிற லோன் பேர் இதுக்கு டொனேட் பண்ணோம். OSO3H மைனஸா வெளியே போயிடுது. அப்போ CH3 C, CH3 CH3, then CHOH2, ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் வந்துரும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். ஓகே, தென் ஃபைனலா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு H2O வெளியே போயிடும். இங்க இருக்கிறது அப்படியே H2O வெளியே போயிடும், பாசிட்டிவ் சார்ஜ் அங்க வந்துரும். அப்ப பாருங்க, CH3 C, CH3 CH3 CH, CH3, இங்க என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒருவேளை இங்க இருந்து ஒரு H வெளியே போயிடுதுன்னு வச்சுங்களேன், அப்போ CH3 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 CH டபுள் பாண்ட் CH2 நமக்கு கிடைக்கும். ஒருவேளை H பிளஸ் வெளியே போயிடுது அப்படின்னா. இல்ல அப்படின்னா மெத்தில் ஷிஃப்ட் நடக்குதுன்னு வச்சுங்க, மெத்தில் ஷிஃப்ட் நடக்குதுன்னா இங்க இருக்கிற ஒரு CH3 இங்க போகும், பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வந்துரும். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், CH3 C, positive charge inga, CH3, then here it is, CH, CH3, CH3. See, this is your secondary carbocation and this is your tertiary carbocation. Question is the major product. The major product is formed from the tertiary carbocation. அப்ப இதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் உன்னோட மேஜர் ப்ராடக்ட். அப்போ இந்த H வெளியே போய்டும். வெளியே போயிடுச்சுனா CH3 C, CH3 இங்க என்ன ஃபார்ம் ஆயிடும் உனக்கு? டபுள் பாண்ட் CH3 CH3. This is your product. Answer is option B. சரியா? மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதான் மேஜர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட், the correct IUPAC name of the following compound. பாரு, 1 2 3 4 5. இது எல்லாமே சப்ஸ்டிட்யூவன்ட்டா எழுதிடுவோம். fourth பொசிஷன்ல குளோர் இருக்கு, அப்ப 4 குளோரோ. then 2,3 dimethyl. root wordல 5 main chainல 5 carbon இருக்கு, so it is root word is pent. and 1 all. அப்போ 4 chloro 2,3 dimethyl pentan 1 all is the answer. Option A. Next question போயிடலாம். Phenol is more acidic than ethanol. 100% true. Phenoxyanion is resonance stabilized. அதுவும் true தான். ஓகே, phenol வந்து aliphatic alcoholோட more acidic தான், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி ஏன் மோர் அசிடிக்கா இருக்கிறதுக்கான காரணம்னா அது H+ கொடுத்தாலும் அது ஸ்டேபிள் தான். Phenoxyanion is stabilized by resonance. Both assertion and reason are true. Reason is the correct explanation for the assertion. Next, in the reaction ethanol CH3 CH2 OH, when it reacts with PCl5, PCl5 react ஆச்சுனா bond இப்படி பிரேக் ஆகும், PCl3 Cl Cl. அப்ப என்ன வெளியே போயிடுது? POCl3 வெளியே போயிடுது, HCl வெளியே போயிடுது, CH3 CH2 Cl. Then when it reacts with alcoholic KOH, alcoholic KOH னா dehydrohalogenation நடக்கும். இங்க இருந்து ஒரு H, இங்க இருந்து ஒரு Cl. HCl வெளியே போயிடுச்சுனா அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். பாருங்க, இங்க இருக்கிற ஒரு H வந்து Cl HCl வெளியே போயிடுது, அப்ப டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுது. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இந்த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன ஆட் பண்ண போறாங்கன்னா வாட்டர் ஆட் பண்ண போறாங்க 298 கெல்வின்ல. ஆட் பண்ணும்போது சோ ஒரு பக்கம் H ஒரு பக்கம் OH, அப்ப பாரு CH3 CH2 OH. so ethanol is the answer. சரியா? அப்போ காம்பவுண்ட் Z என்னன்னு கேட்டிருக்காங்க, ethanol is the answer. சரியா? அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இந்த இடத்துல பாரு NaH கூட ரியாக்ட் ஆகுது, NaOH கூட ரியாக்ட் ஆகும். ஆக்சுவலா இங்க H2O வெளியே போயிடும், ONA அங்க வந்துரும். ஓகே, சோடியம் ஆல்காக்சைடு வித் அல்கைல் ஹாலைடு, கண்ணை மூடிட்டு போயிடலாம், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். சரியா? ரைட், ஈஸியா சொல்லிடலாம், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம
ஒரு ஆல்கைல் ஹாலைடும் ஒரு ஆல்காக்சைடும் இருக்கா, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான், அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட் பாரு, isopropyl benzene on air oxidation in the presence of dilute acid gives phenol. No doubt in that. பாரு, isopropyl benzene என்றது cumene. இதுதான் isopropyl benzene. When it is oxidized, aqueous sodium carbonate பிரசன்ஸ்ல நடக்கும்போது it forms cumene hydroperoxide. ஆக்சிஜன் போய் அந்த இடத்துல என்ன ஆகுது, ஆட் ஆகுது. It becomes as OOH. இந்த cumene hydroperoxide in the presence of acid என்ன நடக்கும்னா இந்த OH இங்க வந்துரும், இந்த பாண்ட் அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆயிடும். அப்போ CH3 C டபுள் பாண்டோ CH3 பாருங்க, CH3 C டபுள் பாண்டோ CH3 தனியா வெளியே போயிடும், இந்த OH அங்க வந்துரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், C6H5OH. phenol is the answer. சரியா, ரொம்ப ஃபெமிலியரான ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போயிடலாம். Phenol is more reactive than benzene towards electrophilic substitution reaction. 100% correct. ஏன்னா அந்த பென்சீன்ல இருக்கக்கூடிய OH phenol தான். அந்த OH பார்த்தீங்கன்னா it is an activating group. It activates the benzene ring towards the electrophilic substitution reaction. It clearly states that it is more reactive than benzene in the electrophilic substitution reaction. அடுத்து பாரு ரீசன், in case of phenol the intermediate iranium ion is more stabilized by resonance. 100%. அந்த இடத்துல electrophilic substitution reaction நடக்கும்போது negative charge exist in ortho and para position and they involve in resonance. அதனால கண்டிப்பா ஸ்டெபிலைஸ்ட் தான். அப்போ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் கூட தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, glycol இருக்கு. when glycol reacts with periodic acid, periodic acid has a molecular formula HiO3. பாருங்க, இதுதான் periodic acid. என்ன நடக்கும், இந்த ரெண்டு H இந்த O எடுத்துட்டு என்ன வெளியே போயிடுது, H2O, then CH2, then O, அதுக்கப்புறம் I, then double bond O, OH. அடுத்து இது ஜஸ்ட் ஒரு ஆசிடோட பிரசன்ஸ்ல மட்டும் இருந்தா போதும், மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் நடந்துரும். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இது அப்படியே லோன் பேரா வெளியே போயிடும். அப்ப HiO3 என்ன வெளியே போயிடுது, பை ப்ராடக்டா வெளியே போயிடுது. அப்ப மிச்சம் என்ன இருக்கு, இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சா, CH2O. அந்த 2 molecules of CH2O அப்படின்றது தான் HC double bond OH, methanol, or we can call it as a formaldehyde. Answer is methanol. சரியா, அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். அடுத்த क्वेश्चन பாரு, which of the following compound can be used as an antifreeze in automobile radiator? ethane 1,2 diol. எல்லா யூசஸும் படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம், இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட் क्वेश्चन. See, you need to look out the compound that has been formed in this particular reaction. It is an alcohol here it is an ether. அப்ப ஈத்தர் ஃபார்ம் ஆகுதுன்னா கீழே கொடுத்துருக்க 4 ரியாக்ஷன் என்ன நம்ம பார்க்கணும். உட்ஸ் ரியாக்ஷன் கிடையாது, இட்ஸ் நாட் அ சைக்ளிக் ரியாக்ஷன், அண்ட் கோல்ஸ் ரியாக்ஷனும் கிடையாது. ஏன்னா கோல்ஸ் ரியாக்ஷன்ல நமக்கு சாலிசிலிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஆன்சர் வில்லியம்சன் ரியாக்ஷன் தான், ஈத்தர் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட், 1 mole of an organic compound A with the molecular formula C3H8O reacts completely with 2 moles of HI. இங்க பாருங்க, ஆல்கஹால் இருக்கு பாரு, இந்த மாலிகுலர் ஃபார்முலால ஒன்னு ஆல்கஹால் வரலாம் இல்ல ஈத்தர் வரலாம். ஆல்கஹால் 2 moles of HI கூட ரியாக்ட் ஆகுறது இல்ல. ஃபர்ஸ்ட் HI கூட ரியாக்ட் ஆச்சுனாலே அந்த இடத்துல உங்களுக்கு 2 விதமான காம்பவுண்ட்ஸ் கிடைக்கிறது கிடையாது. ஆனா ஈத்தர் தான் அப்படி கிடைக்கும். அப்ப ஈத்தர் தான் இதுன்றது இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். C3H8O. அப்ப பாருங்க, CH3 CH2 OCH3. Let me just assume that it is an A. Okay, reacts completely with 2 moles of HI. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு HI கூட ரியாக்ட் ஆச்சுன்னு வெச்சுக்கங்களேன், என்ன ஃபார்ம் ஆகும்னா CH3 CH2I plus CH3OH. 1 more molecules of HI கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த CH3I பாருங்க, HI கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த HO அந்த OHO சேர்ந்து என்ன வெளியே போயிடுது, H2O. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சது, CH3I கிடைச்சது. ஓகே, அப்போ 2 moles of HI கூட ரியாக்ட் ஆச்சுன்னா X and Y கிடைக்குது. Y when boiled with aqueous alkali to form Z. ஓகே, Y ன்றது aqueous alkali ரியாக்ட் ஆச்சுன்னா to form Z and it answers an iodoform test. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்றது தான் क्वेश्चन. ஆன்சர் இஸ் methoxyethane.
ஓகே CH3 CH2O CH3 methoxy ethane அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Among the following ether, which one will produce methyl alcohol on treatment with hot HI? Answer is option A. பாருங்க, CH3 OH ஆக்சிஜன்ல லோன் பேர் இருக்கும். HI கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த லோன் பேர் இந்த ஹைட்ரஜனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும், கொடுத்து CH3 CH3 then OH, here it is H. Okay, here it is CH3 from the compound. அப்ப இங்க நமக்கு CH3 இருக்கு, right, CH3 இங்கேயும் CH3 பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வந்துரும். இம்மீடியட்டா இது என்ன ஆயிடும்னா CH3OH வெளியே போயிடுது. ஏன்னா அங்க ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போகேட்டையன் டெர்ஷரி கார்போகேட்டையன் which is more stable. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மாலிகுல் HI வந்து தான் அங்க என்ன ஃபார்ம் ஆகணும் உங்களுக்கு, the product that happens here. ஓகே, அப்போ HI வருதா இங்க, I மைனஸ் இங்க வந்து இதை அட்டாக் பண்ணும். அப்போ CH3 I. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இன்னொரு HI ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த IOH மாறிடும். சரியா? நம்மள क्वेश्चन என்ன கேட்டிருக்கான், which produce methyl alcohol. methyl alcohol எது கொடுக்குதுன்னா answer is option A. சரியா? அடுத்த क्वेश्चனுக்கு போய்டுவோம். Williamson ether synthesis for preparing dimethyl ether. dimethyl ether எல்லாமே primary alkyl group தான், ரெண்டு பக்கமும் கண்ணை மூடிட்டு SN2 எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட், on reacting with neutral ferric chloride, phenol gives violet color or purple color. அவ்வளவுதான் முடிஞ்சு இதோட. சரியா? ரைட், பாருங்க இந்த வீடியோல யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல 1 மார்க்ஸை கம்ப்ளீட்டா உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா நீங்க வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஒருவேளை அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, அதுக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கும். சரியா? சோ ப்ராசஸ் என்ன அப்படின்னா, எல்லா யூனிட்டோட 1 மார்க்ஸை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து சீக்கிரமா எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா சம்ஸ் நியூமெரிக்கல்ஸை சால்வ் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அண்ட் we are getting ready for it. சரியா? you all stay tuned with the video. chemistry மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்டோட வீடியோவும் நீங்க பாருங்க. get benefited with the video. see you all in the next video. till then, it is a bye from your chemistry sir.